ஒரு ஒரு இலை எடுத்துக்கிறணும் மாந்தளிர். அதை நல்லா அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட வந்து பால் பெருங்காயம் ஒரு மிளகளவு இருந்தால் போதும். அந்த இதில் போட்டு கரைச்சி விட்டோம்னாலுமேவும் கரைஞ்சிரும். மாந்தளிர் துவர்ப்பு தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறலாம். தேனும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். இந்த கலவையை வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு 1 வயசு 2 வயசு பிள்ளைங்க தவழ்ந்துக்கிட்டு தத்தி தத்தி நடந்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க தான் வந்து கண்டதை எடுத்து அதுக்கு வந்து எது சாப்பிட்றது என்னன்னு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து வாயில் வைக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அடிக்கடி வயிற்றுப்போக்கு போகும். இதை உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை கொடுத்துட்டீங்கனாக்கா நல்லா பாலாடையில் வச்சு உள்ளுக்க கொடுத்துருங்க. பாலாடைக்கு வந்து குடிக்க மாட்டுது அப்படின்னாக்கா நீங்கள் இங்க் பிள்ளர் இருக்க மாதிரி இருக்கிறதுல தேனுன்னு சொல்லி எடுத்து நீங்கள் உள்ளுக்க கொடுத்துட்டீங்கனாலும் இந்த குழந்தைங்க அழகாக சாப்பிட்ரும். மோசன் வழியாக உள்ளுக்க இருக்கிற அந்த தொங்கி போயிருக்கும் தொக்கம் அப்படின்னு சொல்லுவோம். செரிக்காத உணவு துணுக்குகள் கூட இருந்துட்டு அதாவது கத்திரிக்காய் தோல், தக்காளி தோல் அந்த மாதிரி இதுகள்லாம் எடுத்து வாயில் போட்டுருங்க. வெங்காயம் அப்படி நிறைய குழந்தைங்க வந்து எடுத்து முழுங்கிடும். அதெல்லாம் வந்து மோசன் வழியாக வெளியே வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயிற்றுப்போக்குன்னு போகாது, நல்லா ஏறுவாங்க.